கோபுரம் சிட்ஸ் பிரைவேட் லிமிடெட் 12 வருட அனுபவம், 9,000க்கும் மேற்பட்ட கஸ்டமர்களின் நம்பிக்கையை பெற்ற முன்னணி சிட் ஃபண்ட் நிறுவனம். மேலும் விவரங்களுக்கு உடனே டவுன்லோட் பண்ணுங்க கோபுரம் சிட்ஸின் ஆஷ் கேஷ் ஆப்பை. நம்மோடு ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி பாலச்சந்திரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். இந்த நிதிநிலை அறிக்கையில் உங்களுடைய ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன்ஸ், நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? திரு சுப்பிரமணியம் கோடிட்டு காட்டினது போல பல்வேறு கவர்ச்சிகர திட்டங்கள் இல்லை. ஒரு தேர்தலுக்கான ஆண்டில் கவர்ச்சிகர திட்டங்களை நம்ம எதிர்பார்க்கலாம், அப்படி இல்லை. ஆனால் ஒருவேளை இது பிராக்டிக்கலாக நம் செயல்படுத்தக்கூடிய விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? இதில் இருக்கக்கூடிய சிறப்பு அம்சங்கள், முக்கிய அம்சங்களா நீங்கள் இதை பார்க்குறீங்க? இல்லை, வாட் இஸ் பாசிபிள்ங்கிறத பற்றி பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் தேர்தலுக்கான கவர்ச்சிகரம் அப்படின்னு சொல்லி பேசாம மக்களுடைய நன்மைக்கு எது தேவைன்னு சொல்லி பார்த்து அவங்க சொல்லியிருக்காங்கிறது பாராட்டுதற்குரியது. இந்த ஒருங்கிணைந்த வளர்ச்சி அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம். ஏன்னா ஜஸ்டிஸ் பார்ட்டி காலத்திலிருந்து இந்த நாட்டுடைய அரசுகள் எல்லாமே இந்த ஒருங்கிணைந்த வளர்ச்சி அப்படிங்கிற நம்பிக்கை உள்ளவங்களா இருந்தாங்க. ஜஸ்டிஸ் பார்ட்டியா இருக்கட்டும், அடுத்து வந்த இவர் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார், காமராஜ் இந்த காங்கிரஸ் காலமா இருக்கட்டும், அடுத்து அண்ணா, கலைஞர், அப்புறம் திராவிட கட்சிகள் எல்லாருமே. சில பேர் திராவிட கட்சியில இருந்தும் இதுல எந்த அளவுக்கு கவனம் செலுத்த நம்பிக்கை வச்சாங்கன்னு தெரியாது. ஆனா அது இல்லாம இங்க பாலிடிக்ஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த மட்டும் ஒரு வரவேற்க தகுந்த அம்சம், கடைக்கோடி மக்களை பற்றி எப்பொழுதுமே கவனம் செலுத்தி இருக்கிறார்கள். அதில் அவர்களுக்குள்ள அக்கறையை பத்தி யாரும் குறை சொல்ல முடியாது. திட்டங்கள் நிறைவேற்றுவதில் மேலிருந்து கீழே வரைக்கும் 100 பேர் இருக்காங்க இம்ப்ளிமெண்டேஷன்ல. சில பேர் சரியா நிறைவேற்றாம இருக்கலாம். அதற்கு மாற்று ஏற்பாடுகள் செய்ய வேண்டிய தேவை ஏற்படலாம். ஆனால் த பேசிக் ஐடியா ஆஃப் பிளானிங் அப்படிங்கிறது இன்டகிரேட்டட் பிளானிங் அப்படிங்கிறது அது இதுலயே ரொம்ப தெளிவா வெளிப்படுது. சென்னையில ஆரம்பிச்சு கடைக்கோடி வரைக்கும் இவங்க திட்டங்கள் நகரங்களுக்கு, சிற்றூர்களுக்கு அப்படி சொல்லி திட்டம் தீட்டியிருக்காங்க. அதே மாதிரி பெண்களுக்கு, நலிந்தவர்களுக்கு, ஏழை எளியவர்களுக்கு அப்படிங்கிற திட்டம். தமிழுக்குன்னு சொல்லி ஒரு திட்டத்துல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பயன்படுத்தணுங்கிறதுக்காக பணம் ஒதுக்குறது வரவேற்க தகுந்தது. முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த விஷயத்துல தமிழுக்குன்னு செய்யறதுல ரொம்ப கவனம் செலுத்தணும். ஏன்னா கீழடி மியூசியத்திலோட ஒற்றுப்பிள்ளையோட நிறைய வாக்கியங்கள் இருக்கு, அதெல்லாம் கவனிக்கணும். தமிழ் பேராசிரியர்களை வச்சு அவைகளை எல்லாம் சரி செய்ய வேண்டும். தமிழ் நூல்களை மொழிபெயர்க்கணும்னு சொல்றாங்க, சிலப்பதிகாரம், மணிமேகலை, இதுலயும் கவனிக்க வேண்டியது. திருக்குறள் தனியார் பல பேர் மொழிபெயர்த்திருக்காங்க பல மொழியில. அட்ராசியஸ், அதாவது திருக்குறளுடைய ஸ்பிரிட்டே இல்லாம மொழிபெயர்த்த பல மொழிகளை பார்க்க வேண்டியிருக்கு. இது தவிர்க்கப்பட வேண்டும். அரசு செய்யறதுனால 2 மொழியிலும் வல்லுநர்களாக உடையவர்களை மட்டுமே அமர்த்தி இந்த பணியை செய்ய வேண்டும். அதே மாதிரி சிலப்பதிகாரம், மணிமேகலையும் பண்றவங்க வளையாபதியும் பண்ணலாம். அது நம்முடைய 50 காப்பியங்கள்ல ஒரு காப்பியம். மொழி வளர்ச்சி, இன வளர்ச்சி, மொத்தமான தமிழர் வளர்ச்சி அப்படிங்கிறதுக்கான ஒரு சிறந்த எடுத்துக்காட்டா இந்த பட்ஜெட் இருக்கு. இம்ப்ளிமெண்டேஷன் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனம் செலுத்தணும். இவங்க செலுத்துவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. இதுவரைக்கும் இவங்க ஃபங்க்ஷன் பண்ணது. நீங்க உங்களுக்கு முதற்கட்ட பார்வையாக, அதாவது இம்ப்ளிமெண்டேஷன் வரும்பொழுது நீங்க ஒடுக்கப்பட்ட நிதி அனைத்திற்கும் போதுமான அளவுல இருக்குது, ஓரளவுக்கு நம்ம செய்ய முடியும் அப்படின்னு நீங்க பார்க்கறீங்களா? ஒரு சின்ன உதாரணத்துக்கு நீங்க குறிப்பிட்ட செயற்கை நுண்ணறிவு விஷயத்தை நீங்க குறிப்பிட்டீங்க. அதுல அவர்கள் அந்த மாதிரியான செயற்கை நுண்ணறிவு, நேச்சுரல் லேர்னிங் ப்ராசஸ், இதே மாதிரியான ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கான பல்வேறு விஷயங்களை உரித்த நிறுவனங்களை அமைப்பதற்கு ஒரு 5 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரியான நிதி ஒரு ஸ்டார்ட் பண்ணி விடுறதற்கான நிதியாக நாம் பார்க்கிறதா, அல்லது ஒரு அளவுக்கு நாம் சில விஷயங்களை செய்து முடிக்க முடியும், சாதிக்க முடியும் அப்படின்னு பார்க்கிறதா? மற்ற நீங்க குறிப்பிட்ட அனைத்து விஷயங்களுக்குமான நிதி ஒதுக்கீடு என்பது உங்களுக்கு திருப்திகரமா இருக்குதா, செயல்படுத்த முடியும்னு நினைக்கிறீங்களா? நிதி ஒதுக்கீடு திருப்திகரமா இருக்கணும்னா ஒன்றிய அரசு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்கணும். அதை மீறி தடைகளை மீறிய வளர்ச்சி திட்டங்கள்னு சொல்லி சரியா தான் சொல்லியிருக்காங்க. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு இது இன்ட்ரோடக்டரி தான், அறிமுகம் தான். இன்னைக்கு 5 கோடியா இருக்கிறது, அடுத்த பட்ஜெட்ல அவங்க 50 கோடி கொடுக்க வேண்டிய தேவை வரலாம். ஏன்னா ஒரு தடவை இவர் பில்கேட்ஸ் சொன்னாரு, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி நாங்க எந்த அளவுக்கு வேகமா வளர்ந்திருக்கிறோமோ அந்த அளவுக்கு மோட்டார் இண்டஸ்ட்ரி வளர்ந்திருந்தது என்றால் இதுல இருந்து லண்டன்ல இருந்து ஆக்ஸ்போர்டுக்கு போறதுக்கு 2 நிமிஷம் தான் வேணும். நம்ம ஊர் பாஷையில சொல்றதுன்னா சென்னையில இருந்து கோயம்புத்தூர் போறதுக்கு 5 நிமிஷம் தான் வேணும். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வளர்ந்த அளவுக்கு உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் செக்டர் வளர்ந்திருந்ததுன்னா தென் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எந்த குவாண்டம் ஜம்ப் எடுக்கும் அப்படின்னு நம்மளால உணர முடியும். இன்னைக்கு இதை துவக்கி இருக்காங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம். we become aware of the latest things that are happening around us அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். தொடர்ந்து நம்ம we have to innovate continuously and constantly to remain in the race.
எர்வான்னு சொல்லி ஏன் ஃபாஸ்ட் இது எழுதினாரு. ஒருத்தன் ஓடிக்கிட்டே இருப்பான், இன்னொருத்தன் கேட்பான் நீ எவ்வளவு ஓடினாலும் இருந்த இடத்துல தான் நிக்கிற, எதுக்கு ஓடுறேன்பா. இவன் சொல்லுவான் நான் ஓடிக்கிட்டே இல்லைன்னா இருந்த இடத்த விட்டுருவேன்ப்பா அப்படின்னு சொல்லுவான். அது மாதிரி இன்னைக்கு உள்ள உலகத்துல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் ரொம்ப வேகமா வளரக்கூடிய ஒரு துறையா இருக்கு. இதுல மேன் இன்டென்சிபிகேஷன் எந்த அளவுக்கு இருக்கணும், எங்க இருக்கணும், எந்த அளவு குறைக்கணும், இதெல்லாம் பெரிய பிரச்சனைகளை உருவாக போகுது. அதை இன்னைக்கே இவங்க இது ஒரு முக்கியமான துறைன்னு கண்டறிஞ்சு பட்ஜெட்ல இனிஷியல் ப்ரொவிஷன் கொடுத்திருக்காங்க. இது இனிஷியல் ப்ரொவிஷன் தான், இன்னும் மிக அதிகமாக கொடுக்க வேண்டிய நிலைமை வரலாம். அதே மாதிரி பல துறைகள்ல இவங்களுக்கு நல்ல முறையில செலவழிக்கிற ஆற்றல் இருக்கு. தமிழ்நாடுடைய நிர்வாக கட்டுமானம் மிகச் சிறப்பான ஒரு கட்டுமானம். ஆனா இவர்களுக்கு தேவையான நிதி இல்லை. ஒரு அளவுக்கு மேல மக்கள் மேல வரி விதிக்க முடியாது. அதே சமயம் வரி விதிக்கிறது ஒரு வழி இல்லைன்னு சில செக்டர்ல வரி விதிக்கணும். அப்படி வரி விதிப்பு வருகின்ற வருமானம் சரியான முறையில் ஈட்டல் வகுத்தலும் வல்லதரசு அப்படி சொல்லி இவரே சொல்லியிருக்காரு, வள்ளுவரே சொல்லியிருக்காரு. வரியும் விதிக்கணும், வருமானம் சேர்க்கணும், அதை சரியான முறையில செலவிடணும். இவங்களுக்கு இன்னைக்கு உள்ள நிலைமையில கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அவங்களுடைய ரெகுலேஷன் இதெல்லாம் பார்க்கும் பொழுது இவங்க லோன் வாங்கணும்னு நினைச்சா கூட நீங்க இந்தந்த கண்டிஷன்ஸ்க்கு எல்லாம் ஒத்துக்கிட்டா தான் உங்களுக்கு லோன் வாங்குறதுக்கே பெர்மிஷன் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஒன்றிய அரசு சொல்றாங்க. இதெல்லாம் இதுக்கு முன்னாடி கேள்விப்படாது. இந்த எல்லா இடர்பாடுகளுக்கும் மத்தியில் தான் இவர்கள் செயல்படுகிறார்கள் சொல்லி பார்க்கும் பொழுது இது நிச்சயமாக மிக சீரிய முயற்சி அப்படிங்கறதுல சந்தேகம் இல்லை. சரி, நிதியை ஈட்டுவதில் ஒரு நெருக்கடி, அந்த நெருக்கடியும் சமாளித்துக் கொண்டு தாக்கல் செய்யப்பட்ட நிதிநிலை அறிக்கைன்றதை சொல்றீங்க. கோபுரம் சிட்ஸ் பிரைவேட் லிமிடெட் 12 வருட அனுபவம், 9000-க்கும் மேற்பட்ட கஸ்டமர்களின் நம்பிக்கையை பெற்ற முன்னணி சிட் ஃபண்ட் நிறுவனம். மேலும் விவரங்களுக்கு உடனே டவுன்லோட் பண்ணுங்க கோபுரம் சிட்ஸின் ஆஷ் கேஷ் ஆப்பை.